வெங்காயங்களா தமிழர்களா காட்டு மிராண்டிகளா இருக்கீங்கடா. ஒன்றும் தெரியாது உங்களுக்கு. அப்படின்னு தந்தை பெரியார் வந்து தமிழர்களை காட்டு மிராண்டி அப்படின்னு காட்டு மிராண்டி மனிதர்கள் சொல்லி தமிழர்கள் சொல்லியிருக்கான்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு அறிவார்ந்த தமிழ் சமுதாயத்தை வந்து அவர் அந்த மாதிரி சொல்கிறார் அப்படின்னா, ஒரு வாதியார் எப்படி ஒரு மாணவனை திருத்துறாரோ அந்த மாதிரி தான் திருத்திருக்கிறாரு. அதுக்கு தான் சொல்லியிருக்கிறான்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஆசிரியர் வந்து பார்த்து நம்மளை நல்வழிப்படுத்துறாரு. அவர் 3 பொண்டாட்டி கட்டியிருக்காரு, 4 பொண்டாட்டி கட்டியிருக்காரு. அவருடைய பர்சனல் லைஃப் தேவையில்லை. இப்போலாம் சமூகத்தெல்லாம் இப்போ அவனுடைய ஒவ்வொருத்தருடைய பர்சனல் லைஃப் கிளப்புறாங்க. இப்போ தமிழ்நாட்டு அடுத்து சிஎம் வரதுக்கு விஜய் முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, த்ரிஷாவோட தனியாக ஃப்ளைட்டில் போனார். கீர்த்தி சுரேஷோட சுற்றினாரு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. நமக்கு என்ன தேவை? நாட்டுக்கு நல்லது செய்கிறாங்களா? பர்சனல் லைஃபை கிளறக்கூடாது. அதனால் தந்தை பெரியார் பர்சனல் லைஃப் நமக்கு தேவையில்ல. அவரு நம்ம சமூகத்துக்கு என்ன செஞ்சுருக்காரு, என்ன பண்ணியிருக்காரு, அதை தான் நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இந்த கருத்து பிடிச்சிருந்தா எனக்கு கருத்து சொல்லுங்கள். பிடிக்கனாலும் கருத்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். ட்ராக்கர் தமிழ்.